ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த ஈஸியான ஸ்நாக்ஸை எப்படி சட்டுன்னு செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு கப் பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் பாஸ்தாவை விட 4 மடங்கு தண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா சூடாகி வரும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பாஸ்தாவை உள்ளே சேர்த்துடலாம். அடிக்கடி நல்லா கிளறி விடுங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பாஸ்தா கரெக்டாக வெந்து வந்துடும். ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. இப்போ அந்த சுடு தண்ணியை வடிச்சிட்டு நார்மல் வாட்டர் சேர்த்து அதையுமே ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சால் தான் வந்து பாஸ்தா உங்களுக்கு உதிரி உதிரியாக இருக்கும். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சூடு ஆறின உடனே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு அது உடனே நல்லா கோட் ஆகிடும். இப்போ இந்த பாஸ்தா எல்லாமே ஃப்ரை ஆகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடிக்கடி ஃப்ளேமை கம்மி பண்ணி ஜாஸ்தி பண்ணி அந்த மாதிரி வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பாஸ்தாவை நல்லா உதிர்த்து விட்ட மாதிரி ஆயிலுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். கொஞ்ச நேரத்துலேயே அந்த எண்ணெயோட சலசலப்பு கம்மியாகி பாஸ்தா நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நான் ஒரு 3 தடவையாக போட்டு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு ஒரே தடவையாக போட்டு எடுக்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆயிலை நிறைய சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கூட்டி வேணுன்னா கூட்டி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சாட் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உங்ககிட்ட சப்போஸ் சாட் மசாலா இல்லைன்னா அதுக்கு பதிலாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடரும் 1/4 டீஸ்பூன் ஜீரக பவுடரும் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு இந்த மழை டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குட்டீஸ்க்கு இது ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை கண்டிப்பாக இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.